உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி மாணவர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் போட்ட உத்தரவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தனது கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தமிழக அரசு தெரிவித்தபடி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களால் ஆன விநாயகர் சிலையை தயாரிப்போம், அரசு தெரிவித்துள்ள வழிகாட்டுதல் படி கரைப்போம் என்று 10 வகையான உறுதிமொழிகளை மாணவர்கள் எடுக்க உத்தரவிட்டுள்ளார். வருகிற 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த சுற்றறிக்கை பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவையும் பள்ளிகளில் கொண்டாட வேண்டுமா என பெரம்பலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பதில் சொல்ல வேண்டும் என தமிழக ஆசிரியர் கூட்டணி தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மேலும் இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் அரசியல் கட்சிகளின் போராட்டம் வெடிக்கும் முன்பு அவரை பொறுப்பில் இருந்து விடுவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி குறித்து தவறான சுற்றறிக்கை அனுப்பிய பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்ட அரசு பள்ளி மாணவர்கள் 10 வகையான உறுதிமொழிகளை எடுக்குமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டது சர்ச்சையானது. இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் தவறான புரிதலின் அடிப்படையில் பள்ளிகளுக்கு விநாயகர் சதுர்த்தி குறித்து உறுதிமொழி சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இவை அரசின் ஆணைக்கு முரணானது என்பதால் அவை முற்றிலும் ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தவறான சுற்றறிக்கை அனுப்பிய அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.